ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய மகா சிவராத்திரியினுடைய மகிமைகளை பற்றியும், இந்த சிவராத்திரிக்கு பிறகு விருச்சிகராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாசி மாத தேய்பிர சதுர்த்தசி திதியில் சிவபெருமானுக்குரிய உன்னதமான ஒரு விரத நாளாக வரக்கூடிய மகா சிவராத்திரியில் நீங்கள் விரதம் இருந்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈசனை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, எழுதினாலும் சரி, என்ன செய்தாலும், அதாவது நினைத்தால் கூட அதற்கான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, உங்களுக்கு எப்போல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகள் உருவாகுதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை தவறாமல் பிரார்த்தனை செய்யுங்க. அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயம் மாறும். சிவனுக்கே உரிய ராத்திரி சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் இரவில் கண் விழித்து 4 கால பூஜை செய்து சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு தூய்மை கிடைக்கும், அமைதி கிடைக்கும், சிவனுடைய அருள் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். இது மாதிரி நிறைய ஐதீகங்கள் சொல்லப்படுது. இது சிவன் சக்தி இணைப்பையும் ஞானத்தையும் குறிக்கக்கூடிய அற்புதமான திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரவு பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய அப்படி ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு இரவு. இந்த இரவில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் உங்களுக்கு நிறைய சிறப்புகள் கிடைக்கும். சிவராத்திரியில் விரதம் இருந்தால் பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பாவங்கள் எல்லாம் போக்கி மோட்சத்தை தரக்கூடிய அற்புதமான இரவு. அது மட்டும் இல்லாமல் இந்த இரவில் பூமியினுடைய வடக்கு அரைக்கோளத்தில் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் விழிச்சிருந்து முதுகு தண்டை நேராக வச்சு தியானம் செய்கிறது ஆன்மீக ரீதியாக உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் இந்த நாள் பார்த்திங்கன்னா சிவன் சக்தியினுடைய இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனும் சக்தியும் இணைந்த இரவு சிவராத்திரி. ஸோ படைப்பினுடைய சமநிலையை உணர்த்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளுக்கு பொருள் இருக்குது. அதே போல் இந்த நாளில் பார்த்திங்கன்னா தன்னுடைய அழிவுலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்காகவும் ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிவனுடைய அருளை பெற்று நல்வாழ்வு வாழணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நாள் பயன்படுது. 4 கால பூஜை அப்படிங்கிறது இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய பூஜை. இரவு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆன பூஜை பார்த்திங்கன்னா அதிகாலை வரைக்குமே சிறப்பாக நடக்கும். உங்களால் எந்த பூஜையில் கலந்துக்க முடியுமோ கண்டிப்பாக கலந்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய பூஜை ரொம்ப நல்ல பூஜைன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க. அன்னைக்கு விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். விரதம் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பந்தாங்க. இது எந்த ஒரு கடவுளுமே இப்படித்தான் எனக்காக நீங்கள் இருக்கணும், இவ்வளோ தூரம் செய்யணும் அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. விரதம் அப்படிங்கிறதெல்லாம் அவரவருடைய மனதுக்கு ஏற்ப அவங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்து இருக்கக்கூடியது. உங்களால் நல்லா இருக்க முடியும்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடாமல் இருங்க. இல்லை என்னால் இருக்க முடியாதுன்னா பால் பழம் எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். உண்ணாமலும் விரதம் இருக்கலாம். அதாவது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளை பொறுத்து அவங்க இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அவங்க ஈசனுக்காக விரதம் இருக்கணும், என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை உங்களை வருத்திக்க வேண்டாம். பால் பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருங்க. பரம்பொருளான பரமேஸ்வரன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய விரதத்தினுடைய உண்மைத்தன்மையை மட்டும்தான் உணர்வாரை தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காகலாம் எதுவும் நீங்கள் செய்ய வேணாம். தாராளமாக நீங்கள் சாப்பிட்டும் விரதம் இருங்க. அன்றைக்கி இரவு முழுக்க கண் விழித்து சிவபுராணம் படிக்கிறது ஒரு வகை, சிவநாமங்கள் உச்சரிக்கிறது ஒரு வகை. உங்களுக்கு சிவபுராணம் படிக்க தெரியும்னா படிங்க. இல்லைன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த சிவநாமம் ஒன்று போதும். உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புதமான நாமம் இதுதான். அதனால் இதை நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் சிவலிங்கத்துக்கு அன்றைக்கி அபிஷேகம் நடக்கும் இல்லையா, அந்த 4 கால அபிஷேகத்துலேயுமே உங்களால் என்ன அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க. குறிப்பாக பால், தயிர், தேன், சந்தனம், நீர் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. அதனால் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொண்டு போய் வாங்கி கொடுங்க. உங்களுடைய
பாவங்கள் போகிறதுக்கு அந்த எம்பெருமான் ஈசனுக்கு இந்த அர்ச்சனை பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. யாரெல்லாம் இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா விரதம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. சிவராத்திரி அன்னைக்கு ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்யலாம். போக முடியாதவங்க வீட்டிலேயே இருந்தபடியே சிவபெருமான மனதில் நினைத்து அபிஷேகம் செய்து வழிபாடுகள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி போன்றவை கூட இந்த சிவபூஜையால் மோட்சம் அடைந்திருக்காங்க. ஸோ சிவன் அப்படின்ற சொல்லுக்கு மங்களம் அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்குது. மங்களம் தருபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த அளவுக்கு ஒருவர் சிவசிவா அப்படின்னு உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மையை வந்து அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த சிவராத்திரி தினத்தில் தியாகராஜர் அப்படின்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கக்கூடிய தலங்களில் தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களை போக்கி அதிலேருந்து மோட்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். மேலும் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த நாள் தான் வந்து சிவராத்திரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. அன்னைக்கு அபிஷேகத்துக்குரிய பொருளை வாங்கி ஆலயத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே பரமானந்த நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஐதீகம். அதனால் இதெல்லாம் பார்த்து செய்யுங்க. சிவபுராணம், தேவாரம் இதெல்லாம் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் கருடபுராணம், கந்தபுராணம், அக்னி புராணம் இது மாதிரியான நூல்கள்லேயும் சிவராத்திரியினுடைய மகிமைகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் படிக்கலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா சூரியன் மறைந்த நாள்லேருந்து, அதாவது மொதல் நாள் சிவராத்திரி தினத்தில் மாலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நீங்கள் சிவ பூஜை செஞ்சிங்கன்னா எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு வருட சிவராத்திரி விரதம் இருந்தீங்க அப்படின்னா 100 அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். பல தடவை கங்கா குளியல் செய்த பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு கலச பூஜையோட லிங்கம் வைத்து வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் பலன் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த சிவராத்திரிக்கு இருக்குது. ஸோ உங்களால் எப்படி ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈசனுடைய அருள் பெற்று எல்லா வளமும் பெற்று வாழ்கிறதுக்கு இது ரொம்ப துணையாக இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளை யாரும் வந்து தவற விட்டுறாதீங்க. இப்போ வாங்க இந்த மகா சிவராத்திரிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை விருச்சிகராசி நேர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிகராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 3ல் உச்சம் பெற்று பாக்கியம் தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்குறாருங்க. ஸோ இதனால் உங்களுடைய தொழிலில் மறைமுகமான எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் இப்போ வந்து விலகிடுவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக துணிச்சலோடு வந்து செயல்படலாம். எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. உங்கள் மனசுக்கு ஒரு வலிமை கிடைக்கும். நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது அத்தனையிலையுமே நீங்கள் நல்ல பலன்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் ராசிநாதனோடு இணைவு பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் ஏற்படுத்தவே மாட்டார். முன்வைத்த காலை பின் வைக்கவே மாட்டீங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் துணிந்து செய்யலாம். பொதுவாகவே இரக்க குணம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சிகராசிக்காரங்க. அதே மாதிரி முன்கோபமும் ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு வரும். அந்த முன்கோபத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் போய் இவங்க மாட்டிக்குவாங்க. இதனால தான் இதை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அளவுக்கு அதிகமான இரக்க குணம் கூட ஆபத்தானது தாங்க. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா அதை வச்சு உங்களை நிறைய பேர் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 8ல் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாருங்க. குருவுடைய பார்வைக்கு பலன் இருக்குது. அப்போ ஒரு விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே குறைப்பார். வரவு உங்களுக்கு வரும் தான், ஆனால் அதை உடனே செலவு செய்கிற மாதிரி உங்களுக்கு செலவும் கூடையே தான் வரும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ ஏற்படும். உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா வேறு வழியில் நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபா உங்களுக்கு வந்து மிச்சமாயிருக்கு அப்படின்னா அதை உடனே வந்து வேறு இதில் சேமிப்பில் போட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக செலவாயிடும். அதனால் அந்த மாதிரி உடனடியான முடிவுகளை எடுத்து வைக்கிறது நல்லது. அதே போல் சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்றதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகளை நீங்கள் பார்க்க தான் செய்யணும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெருசாக எந்த பாதிப்பும் கொடுக்காம பாதியிலே வந்து ஸ்டாப் ஆகிடலாம். பயப்பட வேண்டாம். பணம் உங்கள் கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பல குழப்பத்திற்கு ஆளாகி இருந்த நீங்கள் இப்போ ஒரு தெளிவை வந்து அடைஞ்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும். இனி சொந்த தொழில் செய்யலாம் தாராளமாக. இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட இனிமேல் சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். ஒரு சில மாதங்கள் கழித்து நீங்கள் அதுக்கான வழிகளை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கான உதவிகள் கிடைக்கும், வழிகளும் பிறக்கும். அதே போல் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாகவும் ஆர்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் வலிமையான கிரகங்களான சூரியனும் உச்சம் பெற்றிருக்கிறாரு, செவ்வாயும் உச்சம் பெற்றிருக்கிறாரு.
ஸோ இவங்க 2 பேருமே உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இணைவும் பெற்றிருக்கிறாங்க. அதனால் முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல பலன் கொடுப்பாங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய முயற்சியால் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அடைவீங்க. தொழில் ஸ்தானத்தை கேது வேற பார்க்குறாருங்க. அதனால் வெளிநாடு தொழிலெலாம் வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் புதுவிதமான அனுபவத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. ஆனால் ஆன்லைன் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவும் செய்ய வேணாம். ஏன்னா அதில் உங்களுக்கு கடுமையான சோதனைகள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிடிவாத குணத்தை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அன்பு செலுத்துனீங்க அப்படின்னா எல்லாரையுமே உங்களுடைய வசமாக்கிக்கலாம். முயற்சி பண்ணுங்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் அனுமன் வழிபாடு செய்யுங்க. ராமநாமம் சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை விருத்தி கிடைக்கிறதுக்கு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவோட விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சிவபெருமானுடைய ராத்திரியான சிவராத்திரியினுடைய சிறப்புகள் எப்படி இருக்குது, சிவராத்திரிக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.